வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு. அதாவது இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த சம்பவம். என்னங்க இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண சம்பவம் என்னென்னா, பிரியாணி இருட்டு கடை திருட்டு பிரியாணி. இதை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அவர்கள் போன வாட்டி ஒழுங்காகவே கண்டிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தோம். காரணம், அதை வந்துட்டு அப்படியே காமெடி எடுத்துகிட்டு போயிட்டார். எதை சீரியஸாக எடுக்கணுமோ அதை சீரியஸாக எடுக்காமல் இது மாதிரி பண்ணால் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே டென்ஷன் ஆனோம். அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பதிலை வந்து இன்றைக்கி கொடுத்தார், வச்சு செஞ்சார். அதுவும் யார் பார்த்து புதுசாக வந்துட்டு திருட்டு கடை பிரியாணியில் வந்து ஜாயின்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிக்கிறாரு. கிட்டத்தட்ட நிற்கிறாங்க வீட்டில் பாதி பேர், எல்லோரும் நிற்க வச்சு கலாய்க்கிறார். நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, நான் வந்து அன்றைக்கி அதனால தான் சொன்னேன், நீங்கள் செய்ய வேணான்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்ல. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அதேமாதிரி செஞ்சுட்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, திருட்டுக்கடை பிரியாணியில் செய்கிற அளவுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒரு பால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க வந்துட்டு சர்க்கரைக்கு பிரச்சனை, பாலுக்கு பிரச்சனை. ஒருத்தங்க வந்துட்டு சாம்பாரில் நான் பருப்பு சாப்பிடல, எனக்கு வந்துட்டு இதோ கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த திருட்டு பிரியாணி தேவையா அப்படின்ற மாதிரி போட்டு பொழக்கிறார். இதில் கொடுமை என்னென்னா, இவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் நான் வந்துட்டு என்னுடைய பால் இதை வச்சு தான் சார் பால் சாதம் செஞ்சேன். அப்படியாம்மா, எப்படிம்மா உங்களுக்கு அது வந்துச்சு அந்த பால்? இல்லை சார் நான் நைட்டு குடிக்கலை, அதுக்கு பதில் நான் வந்து இது பண்ணேன், காலையில் குடிக்க மாட்டேன், அதனால் நைட்டு இதை செஞ்சேன் சார். ஸோ உங்களோட போர்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இதே மஞ்சரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் இந்த போர்ஷனை குடிக்க மாட்டேன், அதுக்கு பதில் நான் தயிராக செஞ்சுக்கலான்னா அவங்களுக்கு கிடையாது. இது எப்படிமா நியாயம் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை போட்டு பொழக்கிறாருன்னு. அப்போ தான் இவர் சத்யா வரார் உள்ள. நம்ம சிறுவண்டு பெருவண்டு கருவண்டு அளவு வேண்டாம் வந்துட்டு, சார் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சொல்லுங்கள் சார். அதாவது அவங்க போர்ஷன் காலையில் குடிக்கலையா சார், அதுக்கு பதில் இப்போ குடிக்கிறாங்களா சார்? ஐயோ கடவுளே. அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க, நான் பேசுகிறத இப்போ தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு பேசாமல் உட்காந்துருங்க. டீசல் என்ஜினில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் வேகமாக ஸ்டார்ட் பண்ணாமல் மெல்லமாக தான் ஸ்டார்ட் ஆகும். தயவு செஞ்சு பேசாமல் கம்முன்னு உட்காந்துறீங்களா? அதான் உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லதுன்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாப்புல. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாரு. செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.